கல்லறை திருநாளையொட்டி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கிறிஸ்தவர்கள் ஏராளமானோர் தங்களது முன்னோர்களை நினைவு கூறும் விதமாக கல்லறைக்கு பூக்களால் அலங்கரித்து மெழுகுவர்த்தி ஏற்றி வழிபாடு செய்தனர். கிறிஸ்தவர்கள் முன்னோர்களை நினைவு கூறும் முக்கியமான விழாக்களில் ஒன்றான கல்லறை தினம் ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் 2ஆம் தேதி அனுசரிக்கப்பட்டு வருகிறது. இதையொட்டி கல்லறை தோட்டங்களில் உள்ள முன்னோர்களின் கல்லறைகளை சுத்தப்படுத்தி மலர்களால் அலங்கரித்து மெழுகுவர்த்தி ஏற்றி கிறிஸ்தவர்கள் சிறப்பு பிரார்த்தனையில் ஈடுபட்டு ஜெப வழிபாடு மற்றும் சிறப்பு ஆராதனையும் செய்வது வழக்கம். அந்த வகையில் விழுப்புரம் கிழக்கு பாண்டி ரோட்டில் உள்ள கிறிஸ்துவ அரசர் கல்லறை தோட்டத்தில் காலை முதல் ஏராளமான கிறிஸ்தவர்கள் தங்களது முன்னோர்களின் கல்லறையை தூய்மைப்படுத்தி மலர்களால் அலங்கரித்து மெழுகுவர்த்தி ஏற்றி அஞ்சலி செலுத்தினர். அதேபோல் நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணியில் உலக புகழ்பெற்ற புனித ஆரோக்கிய மாதா பேராலயத்திலும் கல்லறை திருவிழா நடைபெற்றது. முன்னதாக புனித ஆரோக்கிய மாதா பேராலயத்தில் பேராலய அதிபர் இருதயராஜ் தலைமையில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கிறிஸ்துவர்கள் வேளாங்கண்ணி பேராலயத்தை சுற்றி அடக்கம் செய்யப்பட்ட பாதிரியார்கள் மற்றும் தங்களுடைய உறவினர்களின் கல்லறையை சுத்தம் செய்து பூக்களால் அலங்கரித்து உணவு பண்டங்கள் வைத்து படையலிட்டு மெழுகுவர்த்தி ஏற்றி வைத்து சிறப்பு வழிபாடு நடத்தினர். இதேபோல் வேளாங்கண்ணி ஆர்ச் கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள ஸ்தூபியில் வேளாங்கண்ணி பேராலயத்தின் சார்பில் கல்லறை திருநாள் வழிபாடு நடைபெற்றது. வேளாங்கண்ணி பேராலயத்தில் நடந்த கல்லறை திருநாளில் வெளிநாடு, வெளி மாவட்டங்கள், வெளி மாநிலத்தில் இருந்து வந்த ஏராளமான சுற்றுலா பயணிகள், பக்தர்களும் பங்கேற்றனர். அதேபோல் தஞ்சாவூரில் உள்ள புனித சூசையப்பர் கல்லறை தோட்டத்தில் தேவாலயங்களில் விசேஷ கூட்டு திருப்பலி சார்பில் திரளான கிறிஸ்தவர்கள் கல்லறை தோட்டத்தில் உள்ள அனைத்து கல்லறைகளையும் சுத்தப்படுத்தி உயிர் நீத்த தத்தம் முன்னோர்கள், உறவினர்கள், நண்பர்கள் ஆகியோரின் கல்லறைகளில் மாலைகள் அணிவித்து மெழுகுவர்த்தி ஏற்றி வழிபட்டனர். இதேபோல் புதுச்சேரியில் கல்லறை திருநாளை முன்னிட்டு முன்னோர்களின் நினைவிடங்களில் மெழுகுவர்த்தி ஏந்தியும் வண்ண மலர்களால் அலங்கரித்தும் ஏராளமான கிறிஸ்தவர்கள் பிரார்த்தனை செய்தனர். அதேபோன்று லாஸ்பேட்டை, காளியாப்பட்டு, அரியங்குப்பம் உள்ளிட்ட பல்வேறு கல்லறைகளை நடைபெற்ற கல்லறை திருநாளில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் பங்கேற்று தனது முன்னோர்களை வழிபட்டு சென்றனர்.